படகை தனது தாய் என்று கருதி அணுகிய நிகழ்ச்சி மிகவும் நெகிழ்ச்சி தருவதாக அமைந்துள்ளது. தாய் திமிங்கலத்தை கண்டுபிடித்து குட்டியின் உயிரை காப்பாற்ற ஆஸ்திரேலியர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். பாசத்திற்கும் பாலுக்கும் இயங்கும் அந்த குட்டி திமிங்கலத்தின் பரிதாப நிலைமையை பற்றி முதலமைச்சர் கலைஞர் உருக்கமிகு கவிதை வடித்துள்ளார். நாய் தன் குட்டிகளை நக்கி வளர்க்கும். தாய்ப்பசு தன் கன்றுக்கு பால் கொடுக்க தவியாய் தவிக்கும். பூனை கூட பொலபொலவென்று குட்டிகளை போட்டாலும் புழு போல துடித்துவிடும் அவற்றை போஷிக்க முடியாவிட்டால். புலி, கரடி, சிங்கம் போன்ற பொல்லா விலங்குகளுக்கும் புத்திர வாஞ்சி என்பது இயற்கையின் இயல்பேயாகும். சினையாயிருந்து குஞ்சுகள் பொரித்து சின்ன மீன்களை கூட தாய்மையினால் இணை பிரியாமல் தம்முடன் ஊர்வலமாய் அழைத்துச் செல்லும் பெரிய மீன்கள். பரிதாப செய்தி ஒன்று தொலைக்காட்சியில் இன்று. பசிபிக் கடலில் திமிங்கலம் ஒன்று இனிதாய் பிள்ளைதனை பெற்றுவிட்டு எங்கோ அலைகளில் சிக்கி காணாமற் போய்விடவே, குட்டி திமிங்கலமோ தாயின் பாலின்றி பரிவு இன்றி 8 மணி நேரம் தாண்டி உயிரோடு இருப்பது மிக அரிதாம். ஆஸ்திரேலியா நாட்டரசு அலைக்கடலில் தாய் திமிங்கலத்தை அதன் குட்டிக்காதரவாய் அழைத்து வர அரும்பாடுபடுவதாய் செய்தி வரினும் அலையோசை தாண்டி அன்னை திமிங்கலத்தின் காதில் அச்செய்தி இன்னும் விழவில்லை போலும். இவ்வாறு முதலமைச்சர் கலைஞர் அந்த கவிதையில் குறிப்பிட்டுள்ளார். போட்டியில் இந்திய வீரர் சுஷில்